ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய கொத்தமல்லி நிறைய வாங்கிட்டு வந்தோம்னா அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் 10 ரூபாய்க்கு 3 கட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்க. அதனால சீப்பாகவும் கிடைக்கிறதுக்குள்ள நிறைய வாங்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா, இந்த இலையெல்லாம் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு, காம்பு தனியாகவும் இந்த வேர் தனியாகவும் நம்ம பிரிச்சுடுவோம். அப்போ வந்து நம்ம கடைசி வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம கம்ப்ளீட்டாகவும் வந்து வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பாருங்க. இது வந்து இந்த இலையை மட்டும் தனியாக எடுத்துட்டு, வேரை தனியாக போட்டுட்டு, இந்த நடுவில் இருக்க காம்பை மட்டும் நான் தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா, அந்த இலைய மட்டும் வந்து நம்ம எப்பயும் செய்யக்கூடிய குழம்பு, சாம்பார், பொரியல் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காம்பை வந்து நம்ம கடைசி வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்குள்ள அது வாடி போயிடும், அழுகவும் ஆரம்பிச்சிடும். அதனால் இப்படி பிரித்து எடுத்துட்டு, இப்போ இந்த காம்பை மட்டும் வந்து நல்லா வாஷ் பண்ணி அலசி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அந்த இலையை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் கடாய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கியிருக்கேன். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கி இருந்தால் கூட போதும். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நாம் அரிஞ்சு வச்சுருக்க இந்த கொத்தமல்லி காம்புங்களை வந்து எடுத்து அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது கூட டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேணும்னா தாளித்து விட்டுக்கலாம். 2 நாள் வரைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.